தலைவா கம்மல் தலைவா சாட்டிஸ்ஃபைட்டா மண்ணாங்கட்டி ஒன்றுமே இல்லை என்னத்த எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு வராரு. திடீர்னு எம்ஜிஆர் வந்துடுறாரு பண்ணுறாரு. எம்ஜிஆர்னாவே தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான், இல்லைன்னு சொல்ல. அவரை வச்சு ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் கொண்டு போய்க்கலாம். அவரோட பாடி லாங்குவேஜ் சில விஷயங்கள் ராஜ்கிரண் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனு ஆந்திரா சார் வராரு, அப்படியே ஒரு ஒட்டி மீசை பென்சில் மீசை போட்டுக்கின்னு அப்படியே சுற்றுறாரு. எதுக்கு அவர் வராரு, எதுக்கு அவரோட கேரக்டர் ஒன்றும் புரியல. ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொங்கலுக்கு இது வரணுமன்றத ஒரு கேள்வி. ஏற்கனவே நாங்கள் ஜனநாயகன் வரல, கோவத்தில் பொங்கி எழுந்துக்கிறோம். இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து இன்னமும் கோடி வச்சிட்டாங்க. உண்மையாக படம் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்துச்சுன்னா தமிழ் சினிமாவே போட்டி போடலாம்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, நாங்கள் தான் போட்டி போய் கிடக்கிறோம். ஏற்கனவே ஜனநாயகன் வரலன்ற கோவத்தில் நாங்கள் இன்னமும் இருக்கோம். இந்த படத்தை பார்த்து இன்னும் எங்களை கோவம் படைய வச்சிட்டாங்க. எதுக்காக பண்ணாங்க, எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. பரிச்சைன்னு கூட ரீலீஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இந்த மாதிரி படத்தில் வேணான்றேன். எதுக்காக நாங்கள் ஒரு 130 ரூபா கொடுக்குறோன்னா எங்களை 10 நிமிஷமாக சந்தோஷப்பட வைங்களா. பார்க்குற 2 ஹவரும் எங்களை வெறுப்படை வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் படம் உண்மையாக வேஸ்ட்டு. ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட வலி தெரியாது, ஊசி போடுவாங்க. இந்த 2 ஹவர் நம்ம அவ்வளோ மரண வேதனை இப்படி திரும்பி ஒரே கையை முறுக்கி என்னால் முடியல. வரவெல்லாம் நான் எம்ஜிஆர் நான் யார் தான்? சாட்டை ஏற்றவன் தடி ஏற்றவன்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியுமா? சாட்டை ஏற்றவன்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? இந்த படத்தில் நைட்டில் எம்ஜிஆரும் பகலில் நம்பியாரை நச்சுக்கிறா போல். எதுக்கு ஏன் இந்த பொழப்பு? விட்டுருங்க. நல்ல கதை. நலன் குமாரசாமி எவ்வளோ வச்சுன்னு பாரு. 150 ரூபா லாஸ்ட்டாக க்ரீன் ஸ்டுடியோ ஏற்கனவே நிறைய படத்தில் விட்டாங்க. அண்ணன் தம்பி படத்தில் இவ்வளோ தானே கடைசி இருக்குது. சரி, அதுக்கு ஒரு படம் நச்சு தரேன்னு சொல்லி நச்சா மாதிரி இது ரொம்ப புண்ணாகுது தம்பி, கஷ்டமாகுது. பொங்கலுக்கு ஒரு படம் வருது, நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்து பார்க்க முடியுமா? ஐயா, இது பொங்கலுக்கான படம் கிடையாது. இது பொங்கல் குழஞ்சி போனா இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. இது கிச்சடியா, கேசரியா, இல்லை பொங்கலா, இல்லை ரவா உப்புமாவா, இல்லை சேமியாவா, இது எதுலையுமே சேராது. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றினா கஞ்சியாக வரும் பாரு. அந்த கஞ்சி கூட நல்லா இருக்கும். இது கஞ்சி காஸ்ட்டுக்கிறாங்க. படம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் பிரதர். ஓகே, ஏன்னா ஸ்கிரிப்டில் அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல. ஃபுல்லாக எம்ஜிஆருக்காகவே பண்ண ஒரு படமாக இருந்துச்சு. அது ரொம்ப சலிப்பு தட்டிச்சு. ஒரு கட்டத்தில் போதும்டா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்களுக்கும் எம்ஜிஆர்லாம் பிடிக்கும், எங்களுக்கும் எல்லாருமே பிடிக்கும் தான். அவர் நாட்டை திருத்தணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எடுத்திருக்காங்க. லைக் சலிப்பு தட்டிச்சு. போதும், 2 மணி நேரம்ன்றது ரொம்ப கிறிஸ்பாக பரவாயில்ல. இப்போ வர காலகட்டத்தில் எல்லாமே 2.5-3 மணி நேரம்லாம் போகிற இடத்துல 2 மணி நேரம் எடுத்திருக்காங்களே, கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தால் கதையில் கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எம்ஜிஆர்னு போயிட்டாங்க. அதனால் 1.5 மணி நேரம் எம்ஜிஆரே பார்த்து எங்களுக்கு சலிச்சிச்சு. கதையே இல்லாதனால எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஓவராலாக ரொம்ப சாங்ஸ் இந்த படத்துக்கு சாங்கே தேவையில்லை. எதுக்கு ஹீரோயினுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு கதை செட் பண்ணாங்க தெரியல, எதுவுமே செட் ஆகலை. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் எனக்கு. ஆமாம், ரொம்ப நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ரொம்ப டிக்கெட்டாகவும் கொஞ்சம் நல்லா தான் சேல் ஆச்சு, டக்குன்னு ஃபுல்லாச்சு. எல்லா ஆடியன்ஸுக்குமே டிசப்பாயிண்ட் ஆகிருக்குமோன்றது தான் எனக்கு தோணுது. லைக் நலனோட ஒரு டச் இருக்கும்னு நம்பி வந்தோம். அவரே சொல்லிட்டார் இன்டர்வியூவில், என்னோட படமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு. பட் ஆனால் சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலும் ஏதாவது நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினச்சோம். சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கான படமே இல்லை. எங்கேருந்தோ திடீர்னு அவங்களாம் மூக்கு நுழைச்சி கெடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. லைக் வேறு ஏதாவது டேட்டில் ரிலீஸ் ஆயிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. பொங்கலுக்கு நான் இந்த மாதிரி ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம எதிர்பார்த்து போன ஒரு விஷயம் படத்தில் கிடையாது. ப்ளஸ் இங்கே வாத்தியாரே அப்படின்னும் போது அங்கே அந்த எம்ஜிஆருடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, அவரோட அந்த இதை எப்படி காமிக்கிறாங்கன்றது அதெல்லாம் நல்லா தான் காமிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே ஸ்லோவாக தான் போகுது. அப்படியே இந்த ப்ரீ இன்டர்வல் டைம்லேருந்து ஒரு ஸ்டார்ட் இருக்குது. பட் அந்த ஸ்டார்ட்டோடே செகண்ட் ஹாஃப் போச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜான ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. நலன் குமாரசாமி அவரோட ஒரு படம் மாதிரியே இல்லை, அவரோட ஸ்டைல் மாதிரி இல்லை. ஐடியா நல்லா இருந்தது, பட் அந்த ஐடியா வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. என்ன எதிர்பார்த்து போனேன்றதை தாண்டி இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த ஸ்லோவாக அந்த ஹைப் ஏற கார்த்திக் சாரை செகண்ட் ஹாஃபில் எப்படி காமிக்க போகிறாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி காமிக்க போகிறாங்க. இங்கே என்னென்னா நல்ல கேரக்டரைசேஷன் ஹீரோக்கு காமிச்சிட்டாங்க. பட் ஸ்டோரியில் வில்லன் செம்ம டம்மி. அந்த வில்லனுக்குன்னு ஒரு ஸ்டோரி கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஹீரோ எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா மென்டலி ஒரு மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆல்டர் ஈகோ மாதிரி ஏதாச்சும் ட்ரிகர் ஆகிட்டாரா அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். இதை உண்மையாக எம்ஜிஆரோட ஆவி பூந்துடுச்சா அப்படின்றது சொல்லணும். இது என்னன்னே தெரியாமல் இது ஏதோ ஒரு மாதிரின்ற மாதிரி இருக்கிறது அங்கேயே அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கான படம்லாம் சொல்ல முடியாது, டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜனநாயகன் வந்திருந்தால் கொஞ்சம் பொங்கலுக்கான படம் சொல்லியிருக்கலாம். பராசக்தி இப்போ உங்களுக்கு அந்த தமிழ்லாம் கொஞ்சம் நல்லா காமிக்கிறதுனால மேபி அதை சொல்லலாம். இந்த படம் கொஞ்சம் இந்த வாத்தியாரை கொஞ்சம் நல்லா அந்த இதை கான்செப்ட் நல்லா கொண்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நலன் குமாரசாமினா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லை, எதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. கக்கா போக மாதிரி அட்லீஸ்ட் அந்த அளவுக்காச்சும் இருக்கும்னு நினச்சா அதுவும் இல்லை. பராசக்தியே மேலுன்றது மாதிரி இருந்துச்சு இந்த படத்துக்கு.
ஜனநாயகன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஜனநாயகன் வரல. சரி அட்லீஸ்ட் பராசக்தி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தோம், அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதுவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சேன், இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இந்த தெரியல, இப்போ ஜீவா படம் ஒன்று வந்திருக்கு இல்லையா, வரப்போகுது இல்லையா நாளைக்கு, அதை பார்க்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பார்க்கலாம். இது லைக் ட்ரெய்லரும் லைக் எப்போ நலன்குமார் சாமியமாக ஸ்லோவாக தான் போச்சு. அதே அளவுக்கு தான் இருக்கும். படமாச்சு ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சேன். இல்லை ஜப்பான் அதே மாதிரியே ஃப்ளாப் ஆகும். ஜப்பானே பார்க்கலாம் போல். லைக் கதை எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை ப்ரோ. ஏதோ லைக் ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு. அவரோட இந்த அன்னியன் மாதிரி மாறி மாறி வராரு. டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அது கூட இல்லை. ஸ்டோரி ஒன்றுமே இல்லை ப்ரோ. புதுசாக ஒன்றுமே பண்ணல. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் கொஞ்சம் சொதப்பி தான் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேலாம் பெருசாக இல்லை. அதான் லேக் அடிக்குது ஸ்டார்டிங்லேருந்து. இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை படத்தில். சீரியஸ்லி கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். கார்த்தி சார் படம் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வேறு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ட்ரெய்லரில். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இல்லை அதுக்கான ஹைப்பு வர்த்து எதுவுமே இல்லை. படத்தில் ஒரு மாஸ் மூமெண்ட்ஸு எதுவுமே நம்ம பார்க்கவே முடியலையே. பிஜிஎம்மும் சுமாராக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல படத்தை கொடுத்தா யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கிற படத்தை கங்குவா படம் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. சில பேர் நல்லா இல்லைன்னாங்க, தப்பு உண்மையாக. ஆனால் இந்த படம்லாம் எதுக்கு எடுக்கணும்? அது இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஜென்ரேஷன் போயினுக்குது. இன்னமும் வந்து நான் மீசை, நான் நம்பியார், நான் ஜெய்சங்கர்னு சொன்னால் எப்படிங்க நம்புவாங்க? அது மாதிரி நல்லா இல்லை தலைவா. எனக்கு இதுக்கு மேலே நான் பேசினா மைக்கெலாம் பிடிச்சி உடச்சிடும். அந்தளவுக்கு கோவம் வருது எனக்குலாம். வேஸ்ட்டு. நல்லா இருக்குண்ணா. புதுசாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா நடிச்சிருக்கா, சூப்பராக நடிச்சிருக்கா. காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல, ஆனால் இருக்குது, பண்ணலாம், பார்க்கலாம். லேக் பெருசாக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பாருங்க. தெரிஞ்சிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு எம்ஜிஆர் அவரை பேஸ் பண்ணி ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த படத்தோட கருவே அதுதான். ராஜ்கிரண் கேரக்டர் வந்து கார்த்தி எப்படி இது இம்பேக்ட் பண்ணுறாருன்றதில் ஆரம்பித்து கார்த்தியோட மேனரிசம் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும். எல்லாமே எம்ஜிஆர் கோடட் படம் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு தான் வந்தேன். எஸ், ஓகே, நாட் பேட், நல்லா இருந்துச்சு. இல்லை லேகுன்னு சொல்ல முடியாது. அகெயின் இது வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. அது நமக்கு பார்த்தாலே தெரியும். எப்படியாவது அந்த அவனை வில்லனை பழி வாங்கிடணுன்டான்லாம் இல்லை. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? பழி வாங்குவார். அந்த பழி அதை வந்து ஹீரோ வாங்கினா இப்படி, நல்லவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கினா இப்படி அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்டென்ஸாக ஏதோ இருந்துச்சு அப்படி அந்த மாதிரி எதிர்பார்த்தோன்னா லேகுன்னு தெரிஞ்சிடும். லேகுன்னு தெரில, பட்டு பண்ணது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. ஓகே, பொங்கலுக்கு வந்தது நல்லது தான் ஆக்சுவலாக இது. ஏன்னா பொங்கலாம் இன்னும் லீவுனால நிறைய பேர் வருவாங்க. ஸோ வழக்கமாக தேட்டருக்கு வராதவங்களும் வருவாங்க. அதாவது எம்ஜிஆர் பற்றி நிறையா தெரிஞ்ச கொஞ்சம் வயசானவங்களும் வருவாங்க. அவங்களுக்கான படம் தான். பொங்கலுக்கு வந்தது நல்ல விஷயம். சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் அகெயின் நாட் பேட். ஒரு மாதிரி டீசெண்டாக படம் போச்சு. ஒரு நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதில் ஒரு ஹாஃப் இருந்துச்சு, பட் மீதி ஹாஃப் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் பிளாட் தான், பட் வந்து ஃபேண்டசி எலிமெண்ட் தான் படத்தை கொஞ்சம் யூனிக் ஆக்குது. அது கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ஈஸியாக. அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தில் ஹைலைட்டே. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அது அகைன் அதான் இந்த ஜென்ரேஷனில் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு மாதிரி தான் இது. அது இந்த ஜென்ரேஷன் இவங்களுக்கு புதுசாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த சாங் மட்டும் லேகாக இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, பட் சிச்சுவேஷன் பிளேஸ்மெண்ட் லேகாக இருந்துச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இது பண்ணு. படம் ஆவரேஜ் தானா? ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி கதைலாம் பார்த்துருக்கறனால சொல்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான், அந்த அளவுக்கு இல்லை. கார்த்தி அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக எம்ஜிஆர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு. கார்த்தி நல்லா எம்ஜிஆர் மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. எங்கே லேகார மாதிரி இருந்தால் சில இடத்துல லேகாக இருக்க, அதை எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கே. அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது.